இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம இன்றைக்கி ஆன்சர் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, செயின் ஸ்டிச் அவங்களுக்கு மணிமணியாக ஒரே மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீடில் ரொம்ப அந்த ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டிச் வரும். இப்போ நான் நம்பர் 10 எடுத்துருக்கிறதுனால அந்த நீடிலோட ஹூக் இருக்குது பார்த்திங்களா, அது ரொட்டேட் ஆகி வெளியில் வர்ற அளவுக்கு நான் லூப்போட கேப் விடுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லூப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாலாக இல்லாமல் கொஞ்சம் மொட்டாக உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் வரும். அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்பர் 10 ஜரி த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடிலில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டிச்சஸ் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த நீடிலில் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது நீட்டாகவும் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த லூப்பெல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்காமல் த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் நம்மளுக்கு நீட்டாக வருது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, அந்த நீடிலோட அந்த லூப்போட அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இது ஈவனாக போட்டதுக்குமே உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த இது அழகாக இருக்கும். அண்ட் லைனுமே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஹாஃப் போடுறேன் பாருங்கள். நம்மளுக்கு ஏன் நீட்டாக அழகாக வரல அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்று, நம்ம த்ரெட் ரொம்ப இழுத்து பிடிச்சி டைட்டாக போடுறது ஒன்று. அது இல்லாமல் ஒரு ஸ்டிச் பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி போடுறது, அப்புறம் கோணரையாக வர்றது, இந்த மாதிரி சில ரீசன்ஸால் நம்மளுக்கு செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஒரே மாதிரி அழகாக வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இது எப்படி நம்ம இது மாதிரி போடுறது நீட்டாக அழகாக போடுறது அப்படின்னா, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, செயின் ஸ்டிச்சும் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ இந்த பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த அடுத்த பாதி உங்களுக்கு ஷேப்பும் கோணையாக வந்திருக்கும், சைஸுமே உங்களுக்கு மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வராது. அண்ட் நீடிலுமே நீங்கள் இப்போது அந்த நீடில் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் பக்காவாக வரும், சூப்பராக வரும். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இப்போது நம்ம நாட் போட்டுட்டு, அதாவது ஒரு டிசைன் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நாட் போட்டு எப்படி அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை அந்த இடத்துலையே நாட் போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 இது ஒரு டிசைனுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்குது. ஒன்றுமே நம்ம நாட் போட்டு தான் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நாட் போட்டுட்டு நூலை கட் பண்ண தேவையில்லை. நூலை கட் பண்ணாமையே அடுத்த டிசைனுக்கு நீங்கள் போடலாம். இப்போ இந்த இடத்துல நான் நாட் போட்டுட்டேன். இப்போ போட்டதுக்கப்புறமா ஒன்று இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குல்ல இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 1/2 இன்ச் இருக்கும். நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்குமே கூட நீங்கள் நூலை கட் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அடுத்தது போடணும் அப்படின்னா, ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் குறைஞ்சது ஒரு 3 இன்ச்சுக்கு மேலேயோ 4 இன்ச்சுக்கு மேலேயோ இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல அதை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்
இது வந்து நம்ம ஏன் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அது மாட்டி இழுத்து கட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா உருவிட்டு வந்துடும். அப்படி அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கீழே வந்து அவ்வளோ லென்த்தான ஒரு த்ரெட்டு வந்து தொங்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துலலாம் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலையோ இல்லை நீங்கள் இன்னும் தூரமாக வந்து போடும்போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்ததுக்கப்புறம் நூல் வந்து தொங்கி போயிடும். அப்போ நூல் உங்களுக்கு தொங்கிருச்சு அப்படின்னா அது எதுலையாவது மாட்டி இழுக்கும். ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் கிளாத்தை வந்து ஒர்க் பண்ண கிளாத்தை வந்து சேஃப்டியாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அப்படி இருக்கும்போது ஸ்டிச் பண்ணினதுலேயும் எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாது, கிளாத்துக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துலையும் போடுறேன். இப்போ நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணல, அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணல. இந்த இடத்துல நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படியே நான் அந்த டிசைனையும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன்னாலுமே இதே மாதிரி தான் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப தூரமாக இருக்குங்கிறப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நாட் போட்டுட்டு அடுத்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்திருக்கும். இப்போ அடுத்த கமெண்ட் என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க்கரில், அதாவது பென்சில்லையோ இதுலேயோ ஒன்று வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணுறது எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற பென்சில் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை வச்சே நம்ம ரப் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பென்சிலில் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒன்று இருக்கும், நம்ம ஷார்ப் பண்ண தேவையில்லை. அந்த த்ரெட்டை வச்சு உருவினோம்னாலே உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் வந்து வெளியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளாத்தை வச்சு ரப் பண்ணாலே உங்களுக்கு அழிஞ்சிடும். எரேசர் வச்சு ரப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. நான் இதை தான் உங்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லோரும் கிளாஸ் மார்க்கர்னு சொல்லி நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஒரு பென்சில். இது எப்படின்னா கிளாத்தில் நீங்கள் வந்து வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளாத்தை வச்சு ரப் பண்ண முடியாது. இப்போ நான் லைட்டாக வரைஞ்சி உங்களுக்கு அழிச்சு காட்டுறேன். அதுவே இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அழியுது. இதுவே நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக போடுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளால் இதை வந்து அழிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆயில் ஸ்டெயின் மாதிரி இது வந்து கிளாத்தில் பிடிச்சிக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம வந்து அந்த பென்சில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம அதுக்கு பதிலாக இந்த பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரோப் அந்த ஒரு நாடா மாதிரி அந்த பென்சில்லையே சுற்றி இருக்கும். அதை அப்படி பிடிச்சி நம்ம சுற்றி எழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பென்சில் வந்து வெளியில் தெரியும். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் எழுதியிருக்கும், வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. இப்போ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா பீட்ஸையும் ஜர்தோசி இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம இதை எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸு ஜர்தோசி எல்லாம் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு நல்ல ஒரு டைட்டாக காற்று போகாத மாதிரி இருக்க மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள்னாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். எந்த கலருமே போகாது. காத்தோட்டமாக அந்த சுகர் பீட்ஸு மற்ற பீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, மெயினாக அதை தான் நம்ம வந்து சேஃபாக வைக்கணும். ஜர்தோசி கூட அவ்வளோக்கா ஒன்றும் ஆகாது. பட் சுகர் பீட்ஸ் வந்து லோ குவாலிட்டியில் இருக்கிறதோ இல்லை ஒரு சில பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காத்தோட்டமாக வைக்கும்போது அது கருத்து போயிடும்.
ஒரு சில இடங்கள்லலாம் அவங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த ஃபுல் பீட்ஸ் ஒர்க் பண்ணி தரக்கூடிய இடத்துலலாம் வந்து அவங்க வந்து அதை சொல்லியே கொடுத்துறாங்க, காற்று படுற மாதிரி வைக்காதீங்க, பீட்ஸ் கருத்து போயிடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பீட்ஸாக வாங்கி கஸ்டமருக்கு போடும்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோங்க, காற்று போகாத மாதிரி. இப்போ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ஆரி ஃப்ரேம், அதாவது ஃப்ரேம் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்ப்ராய்டரிக்கு ஆரிக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ஆரி ஃப்ரேமோ இல்லை எம்ப்ராய்டரி ஃப்ரேம்னோ தனித்தனியாக கிடையாது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, சின்ன ஃப்ரேம் தான் இருக்குது, அதை வச்சு போட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஸ்டாண்டு தான் இல்லையே தவிர நம்ம வந்து அதுலேயுமே வச்சு போடலாம். உங்களுக்கு கையில் வச்சு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை சின்ன ஃப்ரேமில் போடுங்க. நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஃப்ரேமில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஸோ உங்களுக்கு அதில் பிடிச்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரேமை ஏதாச்சும் ஒரு இது மேலே வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய டப்பா இருக்கும், சம்படம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க. சும்மா ப்ராக்டிஸ்க்காக தானே, நான் அதுக்காக சொல்கிறேன். 2 எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரேமை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம்தான், பட் கையில் ஹோல்டு பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.